என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு கட்டளைகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 17 வரை. கட்டளைகள். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். ஆதியாகமம் 2:17. திருமறையில் அநேக கட்டளைகள் உண்டு. அவற்றுக்கு கீழ்ப்படியாவிட்டால் தண்டனையும் உண்டு. சிலருக்கு கட்டளை, கண்டிப்பு, தண்டனை இவையெல்லாம் பிடிப்பதில்லை. இப்படித்தான் ஒரு சிறுவனின் தாய் நெருப்போடே விளையாடாதே என்றார். சிறுவனுக்கோ மனதிற்குள் கடுப்பு. எப்போது பார்த்தாலும் அதை தொடாதே, இதை தொடாதே என்று கண்டிக்கிறார்களே என்று நினைத்தான். ஆனால் ஒரு நாள் நெருப்போடு விளையாடி சூடு போட்டு கொண்டான். வேண்டாம் என்று சொல்ல சொல்ல வெயிலில் விளையாடி வேனல் கட்டியை வரவழைத்து கொண்டான். வளர வளர ஒன்றை புரிந்து கொண்டான். கட்டளைகள் நம்மை துன்பத்தில் இருந்து பாதுகாக்கவே கொடுக்கப்படுகின்றன என்பதை அனுபவித்தே அறிந்து கொண்டான். 10 கட்டளைகளானாலும், இயேசுவின் போதனைகளானாலும், பவுலின் போதனைகளானாலும் நமக்கு வரும் துன்பங்களில் நின்று, பேரழிவுகளில் நின்று நம்மை பாதுகாப்பதற்கு என கொடுக்கப்பட்டவை என்ற ஞானம் நமக்கு வேண்டும். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். சங்கீதம் 119:93. பொல்லாதவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், என் தேவனுடைய கற்பனைகளை நான் கைக்கொள்வேன். சங்கீதம் 119:115. உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். சங்கீதம் 119:60. சங்கீதக்காரன் தேவனுடைய கட்டளைகளின் அருமை பெருமைகளை உணர்ந்து பேசுகிறான். அவற்றுக்கு கீழ்ப்படிவதால் அநேக நன்மை கிடைக்கும் என்ற ஞானம் அவனுக்கு இருந்தது. அன்று ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு கட்டளைக்கு அவன் கீழ்ப்படியாது போனானே. அதனால்தானே இன்று 1000 கட்டளைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு வாழ வேண்டியதாயிற்று. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நன்மை, கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை. கட்டளைக்கு உள்ளேயே இரண்டும் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நன்மை, கீழ்ப்படியாவிட்டால் தண்டனை. கட்டளைகளுக்கு உள்ளேயே இரண்டும் பொதிந்து வைக்கப்பட்டுள்ளது. தீர்மானம். வேதத்தில் எத்தனை கட்டளைகள் இருந்தால் என்ன? கீழ்ப்படியும் போதுதான் எனக்குள் மன நிம்மதி கிடைக்கிறது. எனவே கீழ்ப்படிவேன்.